ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் ஆன்லைன் சீரிஸ் அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுள் பேல வந்து கரெக்டாக எந்த மெயில் ஐடியில் இருக்கோ அந்த மெயில் ஐடியிலேருந்து வேற ஒரு மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை கூகுள் பே அக்கௌண்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 5 டாபிக் பேஸ் பண்ணி நிறைய லேட்டஸ்ட் அப்டேட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் சீரிஸ் இப்போ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கூகுள் பே ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பை வந்து கிளியர் கேட்ச் பண்ணணும். அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த ஆப்ஷனும். உங்களுடைய மொபைலில் வந்து செட்டிங்ஸ் போயிருங்க, செட்டிங்ஸில் போயிட்டு அந்த ஆப் செட்டிங்ஸுக்கு போயிருங்க. இந்த மொபைல் அந்த மாதிரி தான் இருக்குது, உங்களுடைய மொபைல் எப்படி இருக்கோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப் செட்டிங்ஸில் போயிட்டு அதாவது அப்ளிகேஷன் மேனேஜர்னு இருக்குன்னு நினைக்கிறேன், ஆப்ஸ் மேனேஜர் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்து அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அந்த கூகுள் பே ஆப் இருக்கும், அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளியர் கேட்ச், கிளியர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். சிங்கிள் ஆப்ஷனாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து 2 ஆப்ஷனையுமே வந்து எனேபிள் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த கிளியர் டேட்டாங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம புதுசாக இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். அந்த ஆப்பில் கம்ப்ளீட்டாக வந்து அந்த டேட்டா வந்து கிளியர் பண்ணிடுறோம். இப்போ சரி, இந்த ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண ஓட்டி தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர்டு அதாவது பேங்க் அக்கௌண்ட்டோட ரெஜிஸ்டர் பண்ணதாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் கூகுள் பே வந்து வச்சுருந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அந்த கூகுள் பே நம்பர் ஓகே கொடுத்துட்டு அந்த நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மெயில் ஐடி ஷோ ஆகும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க அக்கௌண்ட்டோட கரண்ட்டாக எந்த ஒரு மெயில் ஐடியில் இருந்ததோ அந்த மெயில் ஐடி ஷோ ஆகும். அந்த பென்சில் ஐக்கன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது சேஞ்ச் மொபைல் நம்பர், செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். செகண்டாக இருக்க சேஞ்ச் கூகுள் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இருக்க மல்டிபிள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஷோ ஆகும், எல்லாமே வந்து ஷோ ஆகும். எந்த ஜிமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயிலை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து மாற்றிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும், ஒரு 6 டிஜிட்டில் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு. கரண்ட்டாக அந்த மொபைலில் தான் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அதாவது இந்த நெட்வொர்க் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடிபி வந்து அதே கேப்சர் பண்ணிக்கும். நீங்கள் டைப் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், இன்விசிபிளாக இருக்குது அந்த ஓடிபி. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட்டாக அந்த மொபைல் நம்பர் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடிபி அதே கேப்சர் பண்ணிடுச்சு. இப்போ ஓடிபி வந்து செக் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஃபைனலாக அப்படின்னா உங்களுடைய ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த பேஜோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் கூகுள் பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் நியூவாக வந்து கூகுள் பின் வந்து செட் பண்ணணும். அதனால் வந்து செகண்டாக இருக்க ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு வரும். இந்த பேஜில் வந்து நியூவாக வந்து கூகுள் பின் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஒரு 4 டிஜிட்டில் வந்து நியூவாக வந்து கூகுள் பின் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ரீஎன்டர் பண்ணணும், அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பின்னு நீங்கள் என்டர் பண்ணீங்களோ அதே கொடுத்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நியூ இன்டர்ஃபேஸ், அதாவது நியூவாக வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி தான். இதில் வந்து சேம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த கூகுள் பே மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட் மெத்தடில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். அந்த பேமெண்ட் மெத்தட் போயிட்டீங்க அப்படின்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பேமெண்ட் மெத்தடில். அந்த ஆப்ஷனை அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த எந்த பேங்க்கில் இருக்கோ அதை நான் கரெக்டாக வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது ஓகே, இப்போ நான் கொடுத்தாச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்க அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து ஒரு 3 வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக நடக்கும். இது கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அந்த என்டர் யூபிஐ பின்னுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. தென் இந்த இன்டர்ஃபேஸில் வந்து உங்களுடைய யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. நான் இப்போ வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து இந்த டிக் மார்க் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நியூ கூகுள் பே அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய பேமெண்ட் மெத்தடில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இந்த சிம்பிள் ப்ராசஸ் தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அக்கௌண்ட்டோட நேம் வந்து கேட்கும். ஆல்ரெடி நம்ம சேனல் நேமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியூவாக கொடுத்துருக்கேன். உங்களுடைய நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் மெத்தடில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது எரர் உங்களுக்கு அக்கறாகுது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ லைவ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிச்சிட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆன்லைன் சீரிஸ் இன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.